ரீகேப் போன வீடியோவில் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் சீரியஸோட வீடு அப்படின்றத ஹாரி தெரிஞ்சுக்கிறான். அவங்க எல்லாரும் டின்னர் சாப்பிட்றதுக்காக பேஸ்மெண்ட்ல இருந்த கிச்சனுக்கு போகிறாங்க. டின்னர் அப்போ எல்லாரும் பேசிட்டு சிரிச்சிட்டுமா இருக்காங்க. டின்னர் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீரியஸ் ஹாரி கிட்ட அவன் ஏன் வால்டமார்ட்டை பற்றி கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு. சாப்டர் 5 த ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ் பார்ட் 2. அந்த ரூமில் இருக்கிற எல்லாருமே இப்போது டென்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருந்தது. நான் இங்கே வந்ததும் ரான்கிட்டையும் ஹெர்மைனிக்கிட்டையும் கேட்டேன். ஆனால் அவங்களுக்கே எதுவுமே தெரியாது. ஏன்னா ஆர்டர் மீட்டிங்ஸில் அவங்கள அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னாங்கன்னு ஹாரி சொல்லறான். அவங்க சொன்னது சரிதான், நீங்கள் எல்லாரும் ரொம்ப சின்ன பசங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லறாங்க. எப்போலேருந்து ஒருத்தர் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் இருக்கணும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கு கூட அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு. ஹாரி அந்த மகள் ஹவுஸில் ஒரு மாசமாக அடைஞ்சு கிடக்கான். அவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரைட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹேங் ஆன் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு, எப்படி ஹாரியோட கொஸ்டின்ஸை மட்டும் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு ஃப்ரெட் கோவமாக கேட்குறான். நாங்களும் இங்கே ஒரு மாசமாக உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் எங்ககிட்ட எல்லாம் ஒரு விஷயத்த கூட சொல்லலாம் அப்படின்னு ஜார்ஜ் கோவப்படுறான். நீங்களாம் ரொம்ப சின்ன பசங்க, அதனால தான் நீங்கள் ஆர்டரில் இல்லை அப்படின்னு ஃப்ரெட் அவங்க அம்மா மாதிரியே பேசி காமிக்கிறான். ஆர்டரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாததுக்கு காரணம் என்னோட தப்பு கிடையாது, அது உங்கள் அப்பா அம்மாவோட டெசிஷன். ஹாரி அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை பற்றியும் நீ டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கோவமாக சொல்கிறாங்க. அவங்களோட எப்போவுமே சாந்தமாக இருக்கிற அந்த முகத்தில் இருந்த எக்ஸ்பிரஷனை பார்க்க இப்போ ஹாரிக்கு பயமாக இருந்தது. டம்பிள்டோர் சொன்னதை நீங்கள் மறக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. எந்த விஷயம் அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு. ஹாரிக்கு தெரிய வேண்டிய அளவுக்கு சொன்னா போதும்னு சொன்னதை பற்றி அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லுறாங்க. ரான், ஹெர்மைனி, ஃப்ரெட், ஜார்ஜ் அவங்க சீரியஸை பார்க்குறாங்க. அப்புறம் மிஸ்ஸஸ் வீஸ்லியை பார்க்குறாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு டென்னிஸ் கேம் பார்க்குற மாதிரி இருந்தது. லூப்பனோட கண்கள் சீரியஸ் மேலேயே இருந்தது. அவனுக்கு நான் அவன் தெரிஞ்சுக்க வேண்டிய அளவுக்கு மேலே சொல்ல போகிறது இல்லை மாலி அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஆனால் அவன் தான் வால்டமார்ட் திரும்ப வந்ததை பார்த்தான். அவனுக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவன் இன்னும் ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸோட மெம்பர் இல்லை, அவன் வெறும் 15 வயசு தான் ஆகுது அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்லுறாங்க. ஆனால் அவன் ஆர்டரில் இருக்கிறவங்க அளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவன் பார்த்ததையும் அவன் செஞ்சதையும் நாங்கள் யாரும் மறுக்கலை அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. ஆனால் அவன் இன்னும் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு குழந்தை கிடையாது அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. அவன் ஒரு அடல்ட்டும் கிடையாது அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. அவன் ஜேம்ஸ் இல்லை சீரியஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அவன் யாருன்னு நல்லாவே தெரியும் மாலி, தேங்க்ஸ் அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. எனக்கு அதில் சந்தேகம் தான் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. சில நேரம் நீ அவன்கிட்ட பேசுகிறது, அவனை பற்றி பேசும்போது நீ உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை திரும்ப கிடைச்ச மாதிரி பேசுகிற அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஹாரி கேட்குறான். என்ன தப்புனா ஹாரி, நீ உன்னோட அப்பா கிடையாது, நீ அவரை மாதிரி எவ்வளோதான் இருந்தாலும் நீ அவரை ஆக மாட்ட அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. நீ இன்னும் ஸ்கூலில் தான் படிக்கிற, உன்னை பார்த்துக்க வேண்டிய அடல்ட்ஸ் அதை மறந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க சீரியஸாக பார்த்துட்டே சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் என்ன ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் காட்ஃபாதர்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சீரியஸ் அவரோட குரலை உயர்த்தி பேசுகிறாரு. நான் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ யோசிக்காமல் எதையாவது பண்ணிடுவ சீரியஸ், அதனால தான் டம்பிள்டோர் உன்னை வீட்டிலே இருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டம்பிள்டோர் எனக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பேச வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஆர்த்தர் எனக்கு கொஞ்சம் பேக்கப் பண்ணுங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி திரும்பி அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சொல்கிறாங்க. மிஸ்டர் வீஸ்லி உடனடியாக பேசலை. அவரோட கண்ணாடியை கழட்டி அதை மெதுவாக அவரோட ரோப்ஸால் க்ளீன் பண்ணுறாரு. அவரோட ஒய்ஃபை இன்னும் பார்க்கல. அவர் அதை திரும்பவும் அவரோட மூக்கு மேலே வச்சதுக்கப்புறம் அவர் ரிப்ளை பண்ணுறாரு. டம்பிள்டோருக்கு பொசிஷன் எப்படி மாறி இருக்குன்னு தெரியும் மாலி. அவர் ஹாரிக்கு கொஞ்சம் சொல்லணும்னு தான் நினைக்கிறாரு. ஒரு சர்டன் எக்ஸ்டென்ட் அவன் ஹெட் குவார்ட்டர்ஸில் வேலை இருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கும் அவன் என்ன வேணாலும் கொஷின் கேட்டு அதுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. பர்சனலி அப்படின்னு லூப்பன் ஆரம்பிக்கிறாரு. அவர் சீரியஸை பார்க்குறத விட்டுட்டு இப்போ மாலியை திரும்பி பார்க்குறாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா மாலி, ஹாரி நம்மக்கிட்ட இருந்து விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டானா நல்லது. அது ஓரளவுக்கு அவனுக்கு ஒரு ஜென்ரல் பிக்சரை கொடுக்கும். அவன் மற்றவங்க கிட்ட இருந்து
சரியான இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தப்பான இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டானா அது நல்லா இருக்காது. ஏன்னா அவன் ஹெட் குவார்ட்டர்ஸில் வேற இப்போ இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. வெல் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் நான் இதை மட்டும் சொல்கிறேன், டம்பிள்டோருக்கு ஹாரி இதை பற்றி தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கான காரணங்கள் அவர் வச்சிருப்பாரு. கண்டிப்பாக ஹாரியை பற்றின அக்கறை மட்டுமே என்னோட மனசில் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் உங்கள் பையன் கிடையாது அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஆனால் அவன் என் பையன் மாதிரி தான், வேற யார் இருக்காங்க அவனுக்கு அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கேட்குறாங்க. அவனுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சீரியஸ் கோமா சொல்கிறாரு. எஸ், ஆனால் என்ன இந்த 13 வருஷமாக அவனை நீ பார்த்துக்கல அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. சீரியஸ் சேரில் இருந்து கோமா எந்திரிக்கிறாரு. மாலி, நீங்கள் மட்டும் இங்கே ஹாரி மேலே அக்கறை உள்ளவங்க கிடையாது அப்படின்னு லூபின் சொல்லிட்டு சீரியஸ் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்ஸஸ் வீஸ்லியோட உதடுகள் நடுங்குச்சு. சீரியஸ் திரும்பவும் அவரோட சேர்லேயே உட்கார்றாரு. அவரோட முகம் கோவத்தில் வெள்ளையாக இருந்தது. லூபின் ஹாரியை பார்த்துட்டு, ஹாரிக்கு இதில் என்ன சொல்ல விரும்புகிறான்றதை நம்ம கேட்கணும், அவனுக்கே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. எனக்கு இங்கே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். அவன் மிஸ்ஸஸ் வீஸ்லியை பார்க்கல, அவங்க பையன் மாதிரின்னு சொன்னனால ஹாரி ரொம்பவே டச்டாக ஃபீல் பண்ணான். ஆனால் வந்துட்டு அவனால் எதுவுமே தெரியாமல் இருந்துக்க முடியாது. சீரியஸ் சொன்னது கரெக்டு தான், அவன் ஒரு குழந்தை கிடையாது அப்படின்னு அவன் யோசிக்கிறான். வெரி வெல் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி அவங்களோட கோபத்தை கட்டுப்படுத்திட்டு பேசுகிறாங்க. ஜெனி, ரான், ஹெர்மைனி, ஃப்ரெட், ஜார்ஜ், நீங்கள் எல்லாரும் இப்போவே கிச்சனை விட்டு வெளியே போவீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டதும் அங்கே ஒரு பெரிய அமளியே நடந்துருது. நாங்கள் இப்போ மேஜிக் யூஸ் பண்ணுற வயசு வந்துடுச்சு அப்படின்னு ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் சேர்ந்து கத்துறாங்க. ஹாரி அலோவ் பண்ணீங்கன்னா நான் ஏன் அலோவ் கிடையாது அப்படின்னு ரான் கத்துறான். அம்மா நானும் கேட்கணும் அப்படின்னு ஜின்னி அழறா. நோ, ஐ அப்சல்யூட்லி ஃபார்பிட் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் வீஸ்லி எந்திரிக்கிறாங்க. மாலி, நீ ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை வந்து ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இன்னும் ஸ்கூலில் தான் இருக்காங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கோவமாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இப்போ லீகலாக அடல்ட்ஸ் அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்கிறாரு. மிஸ்ஸஸ் வீஸ்லியோட முகம் இப்போ கோவத்தில் பயங்கரமாக செவந்திருக்கு. ஆல் ரைட், ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் இருக்கலாம், ஆனால் ரான் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாரி என்கிட்டயும் ஹெர்மைனிக்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிடுவான் அப்படின்னு ரான் சொல்லுறான். இல்லையா ஹாரி அப்படின்னு ஹாரியை பார்த்து கேட்குறான். ஒரு ஸ்பிளிட் செகண்டுக்கு ஹாரிக்கு ரான் கிட்டேயும் ஹெர்மைனிக்கிட்டையும் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. எப்படி தான் வந்து ஒரு மாதம் அவன் இருந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு டேஸ்ட் கிடச்சா அவனுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவன் தோணுச்சு. ஆனால் அஃப்கோர்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ரானும் ஹெர்மைனியோட முகத்தில் ஒரு பெரிய ஸ்மைல் வருது. ஃபைன் ஜெனி, இப்போவே பெட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. ஜென்னி ஆனால் அமைதியாக போகலை. அவள் படிக்கட்டு ஃபுல்லாக காலால் உதஞ்சிக்கிட்டே போகிறத அவங்களால கேட்க முடிஞ்சது. அவள் மேலே இருக்க ஹாலை ரீச் பண்ணும்போது மிஸ்ஸஸ் பிளாக்கோட சத்தம் பயங்கரமாக கேட்டுது. லூபின் வேகமாக அந்த போர்ட்ரேட்டை அமைதிப்படுத்துறதுக்கு வேகமாக ஓடுறாரு. அவர் திரும்ப வந்து கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டேபிளில் உட்கார்ந்ததுக்கப்புறம் சீரியஸ் பேசுகிறாரு. ஓகே ஹாரி, உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஹாரி பெருமூச்சு விட்டுட்டு ஒரு மாசமா அவனுக்கு மண்டையில் ஓடிக்கிட்டு இருந்தா அந்த கொஸ்டினை கேட்குறான். வால்டமோர்ட் எங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? நான் மகள் நியூஸை கூட பார்த்தேன், ஆனால் எந்த ஒரு விஷயமுமே நடக்கலை, யாருமே இறந்து போகலை, எதுவும் ஃபன்னியாக நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுறான். ஏன்னா அந்த மாதிரி எந்த ஒரு டெத்துமே நடக்கலை, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதுவுமே நடக்கலை, எங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே தெரியும் அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. அவர் நினைக்கிறத விட எங்களுக்கு நிறையாவே தெரியும் அப்படின்னு லூபினும் சொல்கிறாரு. ஏன் எல்லாத்தையும் கொல்றதை நிறுத்திட்டாரு? வால்டமோர்ட் என்ன அமைதியாயிட்டாரா என்ன அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஏன்னா அவர் மேலே எந்த ஒரு அட்டென்ஷனும் வராமல் இருக்க அவர் ட்ரை பண்ணுறாரு. அது அவருக்கு ஆபத்தில் முடியும். அவரோட கம்பேக் அவர் நினச்ச மாதிரி நடக்கலை, அது ஒரு மெஸ்ஸாக ஆயிடுச்சு அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஆர் நீ அதை அவருக்கு மெஸ் பண்ணிட்ட அப்படின்னு லூபின் ஒரு ஸ்மைலோட சொல்கிறாரு. ஆனால் எப்படி அப்படின்னு ஹாரி கேட்குறான். நீ வந்து அதை சர்வைவ் பண்ணிட்ட, அவரோட டெத்திட்டத்தை தவிர வேற யாருக்கும் அதை தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சாரு. ஆனால் நீ வந்து உயிரோடு இருந்த, அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் யாரை அலர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சாரோ அவரையே நீ முதல் ஆளாக அலர்ட் பண்ணிட்ட, டம்பிள்டோரை அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. அது எப்படி அதுக்கு உதவுச்சு அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆர் யூ கிடிங் அப்படின்னு பில் சொல்லிட்டு யூனோஹூ பயந்த ஒரே ஆள் டம்பிள்டோர் தான் அப்படின்னு அவன் சொல்லுறான். உன்னால தான் டம்பிள்டோரோட ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸை
வால்டமோர்ட் திரும்ப 1 மணி நேரத்துக்குள்ள அசெம்பிள் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சீரியஸ் சொல்றாரு. ஸோ ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹாரி அவங்க எல்லாரையும் பார்த்து கேட்கறான். எங்களால் முடிஞ்ச அளவு வால்டமோர்ட் அவரோட பிளான்ஸை நடத்த முடியாமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. அவரோட பிளான்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹாரி கேட்குறான். டம்பிள்டோருக்கு ஒரு ஷ்ரூடான ஐடியா இருக்குது அண்ட் டம்பிள்டோரோட ஷ்ரூடான ஐடியாஸ் மோஸ்ட்டாக ஆக்யூரேட்டாக தான் இருக்கும் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ஸோ டம்பிள்டோர் என்ன சொல்கிறாரு அவர் பிளான் பண்ணுறாருன்னு அப்படின்னு ஹாரி கேட்குறான். வெல், ஃபர்ஸ்ட்லி வால்டமோர்ட் அவரோட ஆர்மியை திரும்பவும் பில்ட் பண்ணுவார். முன்னாடி காலத்தில் அவரோட கமாண்டில் நிறைய பேர் இருந்தாங்க, விச்சஸ் அண்ட் விசார்ட்ஸ். அவர் பயமுறுத்தியோ இல்லை பிவிச் பண்ணியோ அவரை ஃபாலோ பண்ணுறவங்க. அப்புறம் அவரோட ஃபெய்த்ஃபுல்லான டெத் ஈட்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய டார்க் க்ரீச்சர்ஸ். அவர் ஜெயின்ஸை ரெக்ரூட் பண்ணுறதும் ஒரு பிளான் இருக்கும். அதை தவிர நிறைய க்ரீச்சர்ஸ் இருக்குது. அவர் மினிஸ்ட்ரியை 1 டசன் டெத் ஈட்டர்ஸோட ஃபைட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைக்காம இருக்க ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். நாங்கள் எங்களோட பெஸ்ட்டை பண்ணுறோம் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. எப்படி அப்படின்னு ஹாரி கேட்குறான். வெல், மெயின் திங் என்னன்னா நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணுறது, அதாவது வால்டமோர்ட் நிஜமோலே திரும்ப வந்துட்டாருன்னு. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு பில் சொல்லுறான். ஏன் அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஏன்னா மினிஸ்ட்ரியோட ஆட்டிடியூட். நீ கார்னெலியஸ் ஃபட்ஜ் வால்டமோர்ட் திரும்ப வந்ததுக்கப்புறம் எப்படி பிஹேவ் பண்ணாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஹாரி? வெல், அவரோட பொசிஷனை அவர் மாற்றிக்கவே இல்லை. அவர் என்ன நடந்ததுன்னு அப்சல்யூட்டாக நம்பவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு பில் சொல்கிறான். ஆனால் ஏன் அவன் அவ்வளோ ஸ்டூபிடாக இருக்காரு, ஆனால் டம்பிள்டோர் தான் நம்புறாரு அப்படின்னு ஹாரி சொல்கிறான். வெல் ஹாரி, நீ கரெக்டான விஷயத்தில் தான் நீ பின் பாயிண்ட் பண்ணியிருக்க. டம்பிள்டோர் அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஃபட்ஜ் அவரை பார்த்து பயப்படுறாரு. யூசி அப்படின்னு டாங் சொல்கிறார். பயப்படுறாரா அப்படின்னு ஹாரி கேட்குறான். டம்பிள்டோர் என்ன பண்ணுவாரோ அப்படின்னு நினச்சி அவர் பயப்படுறாரு. ஃபட்ஜ் என்ன நினைக்கிறாருன்னா டம்பிள்டோர் அவரை தூக்கி விட்டுட்டு டம்பிள்டோர் மினிஸ்டர் ஆஃப் மேஜிக் ஆகணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்கிறாரு. ஆனால் டம்பிள்டோருக்கு அது வேணாமே அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். அஃப்கோர்ஸ் அவருக்கு அது வேண்டாம். அவர் எப்போவுமே ஒரு மினிஸ்டர் ஆகணும்னு நினச்சதே கிடையாது. நிறையா தடவை அவரை மினிஸ்டருக்கு மக்கள் எல்லாரும் வற்புறுத்தினப்பொழுது கூட அவர் அதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொன்னார். மில்லிசன் பேக்னால் ரிட்டையர் ஆன போது ஃபட்ஜ் தான் பவருக்கு வந்தார். ஆனால் டம்பிள்டோருக்கு தான் நிறைய தடவை நிறைய பேர் ஆஃபர் பண்ணினாங்க. ஆனால் ஃபட்ஜ் அதை மறக்கவே இல்லை. டம்பிள்டோருக்கு இருந்த அந்த சப்போர்ட்டை எல்லாம் அவருக்கு நல்லாவே ஞாபகம் இருந்தது. டம்பிள்டோர் அந்த பதவிக்கு அப்ளை கூட பண்ணலை. அதனால ஃபட்ஜ் இப்போ பயப்படுறாரு அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்றாரு. உள்ளுக்குள்ள ஃபட்ஜுக்கும் தெரியும் டம்பிள்டோர் அவரை விட ரொம்ப புத்திசாலினும் ரொம்ப பவர்ஃபுல்லான விசார்டும். அவரோட ஏர்லி டேஸ் மினிஸ்ட்ரியில் அவர் மினிஸ்டராக இருக்கும்போது டம்பிள்டோர் கிட்ட அப்பப்போ ஹெல்ப்பும் அட்வைஸும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். ஆனால் இப்போ அவர் பதவி மேலே ரொம்பவே ஆசையும் ஈர்ப்பும் இருக்கனால அவர் இப்போ கான்ஃபிடென்ட்டாக ஆயிட்டாரு. அவர் மினிஸ்டர் ஆஃப் மேஜிக்காக இருக்கதை அவர் ரொம்பவே விரும்புகிறாரு. அதனால் அவரே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அவர் தான் ரொம்ப புத்திசாலினும் டம்பிள்டோர் சும்மா ஏதோ பிரச்சனையை தான் உருவாக்குறாருன்னோ அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. அவர் எப்படி அப்படி நினைக்கலாம் அப்படின்னு ஹாரி கோவமாக கேட்குறான். எப்படி டம்பிள்டோர் இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரச்சனையாக உருவாக்குவாருன்னோ, நான் எல்லாத்தையும் பொய் சொல்கிறேனோ அவர் எப்படி நினைக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஏன்னா வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டாரு அப்படின்றத அக்செப்ட் பண்ணா அது ரொம்பவே பிரச்சனையாயிடும். ஏன்னா மினிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 14 வருஷமா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சதே கிடையாது அப்படின்னு சீரியஸ் ரொம்ப சோகமா சொல்லுறாரு. ஃபட்ஜால அதை ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அவர் கம்ஃபர்டபுளா டம்பிள்டோர் பொய் சொல்றாரு, அவரை பதவியிலேருந்து தூக்குறதுக்காக இப்படியெல்லாம் திட்டம் போடுறாருன்னு சொல்றது ஈஸியரான ஒரு வழியா இருக்கு அப்படின்னு சீரியஸ் சொல்றாரு. யூசி, இப்போ உனக்கு ப்ராப்ளம் என்னன்னு புரிஞ்சுதா அப்படின்னு லூபின் சொல்லிட்டு, மினிஸ்ட்ரி வால்டமோர்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு பயமும் கிடையாது, அவர் திரும்ப வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மக்களை எல்லாரையும் வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டாருன்னு நம்ப வைக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதோடு இல்லாம மக்களும் அதை நம்ப தயாரா இல்லை. அதோடு இல்லாம டெய்லி ப்ராஃபிட்ல வேற டம்பிள்டோரை ஒரு பொய் சொல்றவரனும் பதவிக்கு ஆசைப்படுறவரனும் விசார்டிங் கம்யூனிட்டி அவரை நம்பக்கூடாதுன்னு நிறைய எழுதுறாங்க. அதனால
மக்கள் எல்லாம் டெத் ஈட்டர்ஸ்க்கு ஈஸியான டார்கெட்ஸாக ஆயிடுறாங்க அவங்க இம்பீரியஸ் கர்ஸ் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் எல்லார்கிட்டயும் சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு ஹாரி சொல்லறான். அவங்க எல்லாரும் எம்டியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. வெல், எல்லாரும் நான் ஒரு பைத்தியக்கார மாஸ் மர்டரர்னு நினைக்கிறதாலையும் மினிஸ்ட்ரி என்னோட தலைக்கு 10,000 கேலியன் வச்சிருக்கனாலையும் நான் போய் எல்லா இடத்துலையும் நின்றுட்டு பேம்ப்ளெட்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. என்னையும் எல்லாரும் டின்னருக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க யூசி, அது வேர்வல்ஃபாக இருக்கிறதுல ஒரு பிரச்சனை அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. டாங்ஸும் ஆர்த்தரும் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வேலையில இருந்து தூக்கிடுவாங்க மினிஸ்ட்ரியில் அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. மினிஸ்ட்ரியில் நம்மளுக்கு ஆளுங்க இருக்கிறது ரொம்பவே முக்கியம், ஏன்னா வால்டமார்ட்டுக்கும் கண்டிப்பாக ஆளுங்க இருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்களால் ஒரு சில பேரை கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சது. டாங்ஸ் அவங்க நம்பினாங்க. போன தடவை அங்கே ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் இல்லை. ஆர்டர்ஸ் நம்ம சைடு இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். கிங்ஸ்லி ஷாக்கல்போல்ட் ஒரு ரொம்பவே நல்ல அசட். அவர் தான் சீரியஸை கண்டுபிடிக்கிற டீமில் இருக்காரு. அவர் சீரியஸ் டிபெட்டில் இருக்காருன்னு மினிஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்கிறாரு. ஆனால் இப்போது யாருமே வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டாருன்றதை சொல்லாமல் இருந்தா அப்படின்னு ஹாரி ஆரம்பிக்கிறான். யார் சொன்னா நாங்கள் வெளியே சொல்லலை என்ன? ஏன் டம்பிள்டோர் இவ்வளோ பிரச்சனையில் இருக்காருன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சீரியஸ் கேட்குறாரு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஹாரி கேட்குறான். அவரை அவமானப்படுத்துகிறாங்க. நீ போன வாரம் டெய்லி ப்ராஃபிட்டை பார்க்கலையா அப்படின்னு லூபின் கேட்குறாரு. டெய்லி ப்ராஃபிட்டில் அவரை இன்டர்நேஷ்னல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் விசார்ட்ஸோட சேர்மன்ஷிப்பில் இருந்து நீக்கிட்டாங்க. ஏன்னா அவருக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு அவ்வளவா பவர் இல்லை அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அவர் மினிஸ்ட்ரி விசார்ட்ஸ் தான் ஓட் பண்ணி அவுட் பண்ணினாங்க. ஏன்னா அவர் வால்டமோர்ட் திரும்ப வந்துட்டாருன்னு ஒரு அறிக்கை விட்டதால தான். அதோட இல்லாமல் அவரை விசன் கேமோட்ல இருந்து சீஃப் வார்லாக்கா இறக்கிட்டாங்க. அது விசார்டிங் ஹைகோர்ட் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்புறம் அவரோட ஆர்டர் ஆஃப் மர்லின் ஃபர்ஸ்ட் கிளாஸையும் எடுத்துடுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. ஆனால் டம்பிள்டோர் அதை பற்றியெல்லாம் அவர் கேர் பண்ணவே இல்லை. அவரை சாக்லேட் ஃப்ராக் கார்ட்ஸ்லேருந்து எடுக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொன்னார்னு பில் சொல்கிறாரு. ஆனால் மிஸ்டர் வீஸ்லி இது ரொம்பவே சீரியஸான விஷயம். அவர் இந்த மாதிரி மினிஸ்ட்ரியை டிஃபை பண்ணிகிட்டே இருந்தார்னா அவரை அஸ்கபனில் போட்டுடலாம். லாஸ்ட் திங் நம்மளுக்கு நடக்க வேண்டியது என்னென்னா டம்பிள்டோரை அந்த மாதிரி லாக் பண்ணுறது தான். டம்பிள்டோரை அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா யூனோஹுக்கு ஒரு கிளியரான ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி சொல்கிறாரு. ஆனால் வால்டமோர்ட் நிறைய டெத் ஈட்டர்ஸை ரெக்ரூட் பண்ணாருன்னா அவர் திரும்ப வந்துட்டாருன்றது தெரிய வந்துடாதா அப்படின்னு ஹாரி கேட்குறான். வால்டமோர்ட் போய் எல்லாரோட வீட்டு கதவை தட்டி சேருங்க அப்படின்லாம் கேட்க போகிறது கிடையாது. அவர் ட்ரிக் பண்ணுவார், ஜிங்ஸ் பண்ணுவார், பிளாக்மெயில் பண்ணுவார். அவர் அந்த மாதிரி சீக்ரெட்டை ஆப்ரேட் பண்ணுறதுல ரொம்பவே கெட்டிக்காரர். இன் எனி கேஸ் அவரோட ஃபாலோவர்ஸை கேதர் பண்ணுறது மட்டும் விஷயம் கிடையாது. அவர் இந்த தடவை வேறு பிளான்ஸும் வச்சுருக்காரு. அதை ரொம்பவே அமைதியாக தான் அதை கேரி அவுட் பண்ண முடியும். அதை தான் அவர் இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. அவர் ஃபாலோவர்ஸை தவிர வேற என்னத்தை தேடுறாரு அப்படின்னு ஹாரி கேட்குறான். லூபினும் சீரியஸும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவர் அந்த மாதிரி விஷயத்த அவர் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்தால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சீரியஸ் சொல்கிறாரு. ஹாரி இன்னும் குழப்பமாகவே முழிக்கிறத பார்த்துட்டு இருந்த சீரியஸ் ஒரு வெப்பன் மாதிரி போன தடவை அவர்கிட்ட அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. போன தடவை அவர் பவர்ஃபுல்லாக இருந்த போதா அப்படின்னு ஹாரி கேட்குறான். ஆமாம், எந்த மாதிரியான வெப்பன்? அவருக்கு எதிராக விட வேர்ஸான வெப்பனா அப்படின்னு ஹாரி கேட்குறான். அது போதும் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. ஹாரி அவங்க உள்ளே வந்ததை பார்க்கவே இல்லை. அவங்களோட கைகள் மடிக்கப்பட்டு இருந்தது. அவங்களோட முகத்தில் பயங்கரமான கோவம் இருந்துச்சு. எல்லாரும் இப்போ தூங்க போங்க எல்லாரும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் எங்களை சொல்ல முடியாது அப்படின்னு ஃப்ரெட் ஆரம்பிக்கிறான். என்ன பாரு அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி சொல்கிறாங்க. அவங்க திரும்ப சீரியஸாக பார்த்துட்டு நீங்கள் ஹாரிக்கு பிளண்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா அவனை ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸில் உள்ளே எடுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒய் நாட், நானும் ஜாயின் பண்ணணும், எனக்கும் ஜாயின் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நானும் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு ஹாரி சொல்லுறான். நோ, ஆனால் இந்த தடவை மிஸ்ஸஸ் வீஸ்லி அதை சொல்லலை, ஆனால் லூபின் சொன்னார். ஆர்டர் ஒன்லி ஓவரேஜ் விசார்ட்ஸ்க்கு ஹாரி, ஸ்கூல் முடிச்ச விசார்ட்ஸ்க்கு அப்படின்னு அவர் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை பார்த்து சொல்கிறாரு. நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு ஆபத்து இருக்குது. மாலி சொல்கிறது கரெக்டு தான் சீரியஸ், நம்ம நிறைய சொல்லிட்டோம் அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. சீரியஸ் ஷ்ரக் பண்ணுறாரு, ஆனால் ஆர்கியூ எதுவும் பண்ணலை. மிஸ்ஸஸ் வீஸ்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க.
எல்லாரும் ஒருத்தராக எந்திரிச்சு வெளியே போகிறாங்க. ஹாரியும் கடைசியாக எந்திரிச்சு கிச்சனை விட்டு வெளியே போகிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சுது, இந்த வீடியோவும் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.